எடப்பாடியை தனியாக விட்டுட்டு கட்சிக்காரங்க போய் தொண்டர்கள் போய் சேர்ந்துட்டா வாசலில் பதவியேற்றா உனக்கு இவ்வளோ இருக்குதுன்னா நீனா எனக்கு 10 நாள் கெடு தர்றது, நான் இன்னைக்கு நாளைக்கே உனக்கு மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி பரபரப்பான சூழ்நிலை. நான் ஏற்கனவே சொன்னேன், செங்கோட்டையன் சிஎம் கனவுல செங்கோட்டையன் சொன்னேன். எடப்பாடியை அறிமுகப்படுத்தினவரே செங்கோட்டையன் தான். கலைஞர் பாணியில் எடப்பாடி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு கணக்கு போட்டால் கரெக்டாக வரும்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி தம்பி வா பதவி ஏற்கவா எப்படின்னு அழைத்த மாதிரி எடப்பாடி காலில் தவண்டு ஏதோ வாங்கினாரு. நீ நல்லா இருக்கார். ஆனால் சகலகலா வல்லவன் எடப்பாடி. யார் என்ன ஒன்றாலும் பண்ணுங்க, பேச்சு மூச்சே கிடையாது. போனவங்க தான். ஆமாம், இன்றைக்கி திண்டுக்கல்லில் கூட்டம் கூட்டியிருக்கார். அவருடைய கட்சி மூத்த தலைவருங்க முன்னாள் முதலீங்கெல்லாம் வச்சு கூட்டம் கட்டி செங்கோட்டையனை கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட். சனி பிடித்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் வந்து உட்காந்துட்டார். எடப்பாடி தலைமையில் சனி பகவான் உட்கார்ந்து விட்டார். சனி அவருக்கு பிடித்து விட்டது, பித்தம் ஏறிவிட்டதுன்னு கூட சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் நான் செவி சாய்க்க மாட்டேன். என் குருநாதர் அமித்ஷா மட்டும்தான். அமித்ஷாவுக்கே செவி சாய்க்கலை. எல்லோரும் கூட்டி ஒன்றா நின்று ஒரு இதுவாக நெல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் செங்கோட்டையன் 10 நாள் கெடு சொன்னார். அதுங்காட்டி நீனா எனக்கு 10 நாள் கெடு தர்றது, நான் இன்றைக்கி நாளைக்கே உனக்கு மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி மரவட்டி அப்பம் போல தகராறு நடக்குது. கட்சி மீறி நீ பொது இதெல்லாம் நீ இது மாதிரிலாம் பண்ணுற, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடு அப்படின்ட்டு இப்போ இவங்க ஒரு விளக்க நோட்டீஸ்க்காக போகிறாங்க. யாருக்கு? எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட செங்கோட்டையன். எடப்பாடி வந்து இந்த 4 வருஷமாக சிஎம் ஆன பிறகு, இந்த பொதுச் செயலாளர் பிறகு, இப்படி கொல்லப்புற வாசலில் பதவியேற்ற உனக்கு இவ்வளோ இருக்குதுன்னா, அந்த காலத்திலேயே எம்ஜிஆரால் முகவரியிடப்பட்டு செங்கோட்டையன், அம்மாவால் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய செங்கோட்டையன், உன்னையே கட்சியிலேருந்து நீக்கினாங்க அம்மா. இன்றைக்கி நேரம் உனக்கு நல்லா இருக்குது, ரைட். உன் பக்கமும் திருவிளையாடலாம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு காரணம் கேட்டால், இப்போ இன்றைக்கி சசிகலாமா பேரில் 20 வருஷத்து 2020 பிடிச்சாங்களாம் கேஸு. ஏதோ ஒரு சக்கரை ஆலை மேட்டரில் பழைய நோட்டு மாற்றினோம், புது நோட்டு மாற்றினேன் கேஸு, சிபிஐ வழக்குன்னு. அவங்க எல்லாம் ஜெயிலெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க பிரதர். புதுசாலாம் ஒன்றும் ஜெயில் பார்க்க போகிறது கிடையாது, புதுசாலாம் கேஸ் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி சேலஞ்சருங்க நிறைய பேர் இருக்காங்க. சிபிஐ ஏறக்குறைய 4000 வழக்குங்க போட்டிருக்குது. பத்திரிகை செய்தியெல்லாம் வந்து எவ்வளோ கேஸுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கானுங்க சிபிஐ. அத்தோடு இது ஒன்றும் 10ஓடு இது ஒன்றும் ஓட போகுது. அதெல்லாம் அவங்கெல்லாம் கவலைப்படல. இப்போ செங்கோட்டையன் வந்து டிடிவி ஒன்று சேரணும், ஓபிஎஸ்ஸை ஒன்று சேரணும், சசிகலா ஒன்று சேரணும் அப்படின்ற ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களுடைய ஏக ஆதங்கம் அதை அவர் வெளியே போடுறாரு. ஒன்றா சேராது. எடப்பாடியை தனியாக விட்டுட்டு கட்சிக்காரங்க போய் தொண்டர்கள் போய் சேர்ந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொண்டர்கள்லாம் போகிறாங்கய்யா, கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க தான் உங்கள்கிட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க, உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தம்பி சினிமா நடிகர் விஜய் வந்து அவர் ஒரு களம் எடுத்து
அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அதில் 8 சீட்டு 8%, 10% ஓட்டு வச்சுருக்கார். அவர்லாம் சிஎம் கனவு காண்றாரு. அவர் தலைமையில் தான் கட்சி அமைக்கணும், தேர்தலை சந்திப்புன்றாங்க. அவருக்கு சைல்டு பேபி விஜய்க்கு நடக்கட்டும். அரசியல் கூத்து இப்போது இன்னும் கொஞ்சம் கடந்த காலம் மரவெட்டி அப்பம்புள்ள தகராறு தான் ரொம்ப பெருசாக போய் நின்றுது. இன்றைக்கி செங்கோட்டையின் எடப்பாடி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழகம் முழுவதும் உள்ள ரெட்டலை அம்மாவினுடைய விசுவாசி தொண்டர்கள் எல்லாம் இப்போ எடப்பாடி மேலே எரிச்சல் விடுற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சனி பிடிச்சா யாரை பிடிக்கும், யார் தடுக்க முடியும்? எது நடக்குதோ அது நடக்கட்டும். விரைவில் இன்னும் பரபரப்பான செய்திகளுடன் தொடர்பு கொள்கிறேன்.